வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ரஸ்டட் பீட்ஸ். உங்களோட இசேவை ஐடியில் வந்து எப்படி வேலட் டாப்அப் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து எளிமையான தகவலை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட இசேவை ஐடிக்குள்ளே ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து டாஷ்போர்டு, ரிப்போர்ட்ஸு, வேலட் ரீசார்ஜ் சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ரீசார்ஜ் சர்வீசஸ்ங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வேலெட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிற ஆல்ரெடி எவ்வளோ இருக்குங்கிறது ஷோ ஆகும். ஸோ இப்போ நம்ம வேலட் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே சர்வீசஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா வேலட் ரீசார்ஜ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஐடியில் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர் இல்லைனா நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த ஃபோன் நம்பரை டைப் பண்ணி மேக்ஸிமம் நீங்கள் ஐடியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஃபோன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோன் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற அமௌண்ட் கேட்கும். எவ்வளோக்கு டாப்அப் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜில் மறுபடியும் ஒரு ப்ரிவியூ மாதிரி வரும், கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ அதில் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அடுத்த மறுபடியும் ஸ்க்ரோல் ஆகிட்டு வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இல்லைனா நெட் பேங்கிங், இல்லை நெஃப்ட்டு, இந்த 3 ஆப்ஷன் மூலமாக நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதிலே வரும். இதில் நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாக பண்ணுறது தான் பெட்ரு. ஏன்னா அதில் உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா போகாது. நெட் பேங்கிங் யூஸ் பண்ணாலும் சார்ஜஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் டெபிட் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டெபிட் கார்டு நம்பர் 12 டிஜிட் நம்பர் டைப் பண்ணிட்டு டேட்டு எல்லாமே டைப் பண்ணிட்டு நேம் என்ன இருக்கோ அதை டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். ஸ்க்ரோல் ஆகிட்டு மொபைலுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கிற ஃபோன் நம்பருக்கு 6 டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ வர ஓடிபியை அதில் அந்த பாக்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து வெரிஃபைங்கிற ஆப்ஷன் கொடுங்க. வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜில் வந்து லோட் ஆகிட்டு பேமெண்ட் சக்ஸஸ் சொல்லி மெசேஜ் வந்துடும். அது ரிசிப்ட் வரலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது எரர் வந்துச்சுன்னா சர்வர் இஷ்யூவாக இருக்கும். ஸோ பேமெண்ட் சப்போஸ் ரீசார்ஜ் பண்ணி வரலன்னா ஹெல்ப் டெஸ்க்கு மெயில் போடுங்க, அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் ரீசார்ஜ் பண்ணுறதுல உங்களுக்கு ரீசார்ஜ் ஆச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் டாஷ்போர்ட்டில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரஸ்டட் பீட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட இசேவை நம்பர்களுக்கு இந்த மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.